வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதோடு கணவாய் காற்று பற்றிய அறிவிப்பும் இணைத்து வழங்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மே 22 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் காற்றை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் குமரி முனை தொட்டுக்கொண்டு இலங்கை வழியாக பயணிக்கிறது காற்று. ஆந்திர பிரதேச கரையை நோக்கி வட இலங்கை, மத்திய இலங்கை மற்றும் ஆந்திர பிரதேச கரையை நோக்கி பயணிக்குது. அரபிக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் மகாராஷ்டிரா கரையோரத்தில் வலுவாக நீடிச்சிட்டு இருக்கு. இதனால் மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடக கரையில் வலுவான காற்று நீடிக்கிறது. ஆக ஒட்டுமொத்த அரபிக்கடலோரம் தடை விதிக்கும் அளவிற்கு காற்று தற்பொழுது தீவிரமடைந்து கொண்டிருக்கு. 22ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு மாலையில் இரவில் குமரி முனை தொட்டு தமிழ்நாட்டின் கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் தொட்டு வடகடலோரத்தை ஒட்டி ஆந்திர பிரதேசம் நோக்கி வலுவான காற்று பயணிக்கும். இது எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக தடை ஏற்படுத்தும் வகையிலையும் விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும். அதனால் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழ்நாடு இலங்கை இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக்ஜல சந்தி பகுதி, ஒட்டுமொத்த வடகடலோர பகுதிகளில் வலுவான காற்று அதாவது விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் காற்று இருக்கும். தொடர்ந்து எல்லா நாளுமே இருக்கும். இன்றைக்கு இரவிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடையுது. அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக கன்னியாகுமரி முதல் மும்பை வரைக்கும் உள்ள அரபிக்கடலோரத்தில் அனைத்து மாநில கடலோர பகுதிகளுக்கும் வீசும். தென்மேற்கு பருவக்காற்று நுழையும். இது 23ஆம் தேதி நாளை லட்சத்தீவு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளும் கடுமையான ஒரு 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக வீசும். லட்சத்தீவு சுற்றுவட்டார பகுதியும் மன்னார் வளைகுடாவிலையும் தான் அதிகப்படியான காற்று இருக்கும். மன்னார் வளைகுடாவிலையும் 65, லட்சத்தீவு சுற்றுவட்டார பகுதியிலையும் 65 கிலோமீட்டர் இருக்கும். ஒட்டுமொத்த அரபிக்கடலோரமே 45லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கிறது. முக்கடலிலும் அச்சுறுத்தும் காற்றுன்னு சொல்லலாம். ஆக 23ஆம் தேதி நாளையிலிருந்து முக்கடலிலும் வலுவான காற்று வீசும். இதில் வங்கக்கடலில் 23ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி உருவாகி 25, 26 தேதிகளில் வடக்கு நோக்கி நகர்ந்து 28, 29 ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலமாகி மாத இறுதியில் ஒரு புயலாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையை ஒட்டி அமையும். ஆனால் அரபிக்கடலில் இருக்கக்கூடியது 24ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும். 24ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடைந்து 25, 26, 27, 28 நல்ல ஒரு வலுவான காற்றாக விசைப்படகுகளையும் தடை விதிக்கும் வகையில் ஒட்டுமொத்த அரபிக்கடலையும் அனைத்து மாநில கடலோர பகுதிகளிலையும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் குஜராத் வரைக்கும் கண்டிப்பாக குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா கடலோர பகுதிகளையும் குமரிக்கடல் பகுதியிலையும் வலுவான காற்று இருக்கும். அதே போல் வங்கக்கடலையும் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சந்தி பகுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பகுதிகளிலையும் வலுவான காற்று இருக்கும். இந்த காற்று தொடர்ந்து கணவாய் பகுதிகளுக்கும் காற்றை கொடுக்கும். நேற்றைக்கே 35-40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான காற்று இருந்திருக்கும். இன்றைக்கும் அதுபோல் 35-40 இருக்கும். ஒரு சில நாள் பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் விட கர்நாடகாவின் கடலோரம் நுழைந்து உள் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று மிகவும் வலுவாக 65 கிலோமீட்டர் வேகத்தில் கூட சில இடங்களில் இருக்கும். இது ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று போல் வீசுகிறது தான். இது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடியது தான். அவ்வப்பொழுது நிகழ்வு சரியான செட்டிங் கொடுக்கும்போது நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் இது காற்று தான் இப்போது ஒட்டுமொத்த முக்கடலிலும் அச்சுறுத்தல் காற்று கடுமையாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வாய்ப்பு விசைப்படகுக்கு. நாளையிலிருந்து மாத இறுதி வரைக்குமே விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்று முக்கடலிலும் இருக்கும். தடையும் விதிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழையும் அது தரைப்பகுதிகளில் இருந்தாலும் கணவாய் பகுதிகளில் 23ஆம் தேதி ஒரு நாள் மெல்ல நகரும் காற்றாக இருந்து 24லிருந்து வலுவான காற்றாக வரும்.
இந்த மெல்ல நகரும் காற்று தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். 23ஆம் தேதியிலேருந்தே காற்று வலுப்பெறும் கணவாய் பகுதிகளில் மாத இறுதி வரைக்கும். மாத இறுதி என்ன தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை காலம் முழுவதுமே இந்த மேற்கு காற்று வலுவாக இருக்கும். கணவாய் பகுதிகளில் வலுவாக இருந்தாலும் சாரல் மழைப்பொழிவை கொண்டு வந்து கொடுக்கும். உள்ளே காற்று பகுதிகளுக்கு, கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழைப்பொழிவு உறுதி. மிதமான மழைப்பொழிவு கூட கொடுக்கலாம். கேரளாவில் மிக மழைப்பொழிவு கொடுக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய காற்று தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடிய காற்று தான். கடலில் வழக்கமாக உள்ளது தான் இது. அதுதான் 2 நிகழ்வு உருவாக போகுது. இந்த மாத இறுதியில் அரபிக்கடலில் ஒன்றும் வங்கக்கடலில் ஒன்றும் இருக்கும். மொன்தா மற்றும் அரபிக்கடலில் சக்தி என்ற 2 நிகழ்வு. 2மே வடக்கு வங்கக்கடல், வடக்கு அரபிக்கடல் தான் இருக்கும். இதனால் நம்மளுக்கு புயல் பாதிப்போ அச்சுறுத்தலோ எதுவும் இல்லை. ஆனால் தென்மேற்கு பருவ காற்று கட்டுப்படுத்தும் அமைப்பாக வங்கக்கடல் நிகழ்வு இருக்கும் என்பதனால் கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு. நேற்றைக்கு கூட மழைப்பொழிவு தான், நல்ல மழைப்பொழிவு. சாரல் மழைப்பொழிவு இலங்கையை பொறுத்த வரைக்கும் சாரல் மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை போல் நேற்றைக்கும் கொடுத்தது. இன்றைக்கிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும். நாளை 23ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கக்கூடிய 23ஆம் தேதி மழை மாரி இலங்கையிலேயும் பரவலான மழைப்பொழிவு நாளை எதிர்பார்க்கலாம். சற்று கனமாக கூட இருக்கும் 23ஆம் தேதி நாளை. 24ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை. 23 பெய்வதுமே தென்மேற்கு பருவமழை தான். இன்றைக்கு பெய்வதுமே இலங்கையில் தென்மேற்கு பருவமழை தான். ஆனால் காற்று சுழற்சி ஒன்று 23ஆம் தேதி வங்கக்கடலோட அந்தமான் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் ஒட்டுமொத்த ஒரு பரந்த பரப்பில் உருவாக போகுது வளிமண்டல சுழற்சி. இதனால் நாளை 23ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். அதற்கு பிறகு தொடர்ந்து தென்மேற்கு பருவ காற்று வர தென்மேற்கு சாரல் மழைப்பொழிவு இலங்கையோட மேற்கு பகுதி, கிழக்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியில், தென்மேற்கு பகுதியில் இலங்கையோட பருவமழையும் பொழியும். அதாவது இலங்கையோட அனைத்து மாகாணங்களுக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும். பருவமழை என்பது இந்த ஆண்டு காற்று சுழற்சிகள் அவ்வப்பொழுது இலங்கை அருகே வளிமண்டல சுழற்சியாகவும் உருவாகும் என்பதனால் காற்று பகுதிக்கு மழை உண்டு. ஆனால் தென்மேற்கு இலங்கைக்கும் தெற்கு இலங்கைக்கும் மலைகள் பகுதிகளுக்கும் தொடர்ந்து எல்லா நாளும் தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டே இருக்கும். வலுவாக இருக்கும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பொழியும். அப்படி வலுவாகும் பொழுது அந்த நாளை வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறேன். அதன்படி நாளை உண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும். இந்த மாதத்தில் கொஞ்சம் மே இறுதி வரைக்கும் ஒரு சில நாட்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் உண்டு. 23ஆம் தேதி கண்டிப்பாக உண்டு நாளை. பிற நாட்கள் எல்லாமே மத்திய மாகாணங்கள் மற்றும் தென் மாகாணங்கள், மலைப்பகுதிகள், தென்மேற்கு பகுதி இதெல்லாம் கனமழை பொழிவை தொடர்ந்து கொடுக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.